வணக்கம் ஆவகம். நேற்று முன்தினம் பார்த்தோம்னால் பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தை நாடி அவருக்கு இடம் தேர்வு செய்வது காலை முதல் மதியம் வரை நடைபெற்றது. இதில் பார்த்தோம்னால் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர் ரோஜா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உறவினரின் இடமான 1 ஏக்கர் நிலத்தில் அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. தற்போது பெரம்பூரில் இருந்து பொதுமக்கள் பார்வையாக வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடல் ஊர்வலமாக எடுத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் அடக்கம் செய்வதற்கான பணிகள் இந்த பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜேசிபி பொக்லைன் உதவியுடன் பள்ளம் தோண்டப்பட்டு அவர்களுக்கு அந்த உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள இடத்தை இந்த கட்டுமான பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மின்விளக்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியை உறுதி செய்து வருகின்றனர். குறிப்பாக விஐபி அவர்கள் வருவதற்கான தனி வழிகளையும் அதே போன்று வந்து செல்லும் உறவினர்கள் அமர்வதற்கான ஒரு தனி வழிகளையும் ஏற்படுத்தி அவர்கள் அமர்வதற்கு இடங்களை தேர்வு செய்து சேர்கள் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அடக்கம் செய்யப்படும் பகுதியில் தற்போது கட்டுமான பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மனிதர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர் பகுதியில் அமைந்த ரோஜா கார்டன் எனக்கூடிய அந்த பகுதியில் வரவுள்ள நிலையில் தற்போது தீவிரமாக பணிகளை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்தான் மோகன், தற்போது பெரம்பூரிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் இறுதி ஊர்வலமானது புறப்பட்டு வந்திருக்கிறது. தற்போது அங்கு இருக்க நிலவரம் என்ன, இன்னும் எவ்வளவு நேரம் காலதாமதம் ஆகும் என்று இது கூடுதல் தகவலை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அபிரகாம், இப்பொழுது அவரது அந்த ஊர்வலமானது செங்குன்றம் வழியாக இந்த புத்தூர் பகுதிக்கு வர உள்ளது. எனவே வழியெங்கிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானதும் சாலை ஓரங்களில் நடைபெற்று வருவதால் இன்னும் ஒரு மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அவருடைய உடல் சம்பவ இடத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வழியெங்கும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சாலை ஓரங்களில் ஆங்காங்கே காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு ஏதாவது அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் பொருட்டு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அபிரகாம்.